மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் மெட்ரிகுலேஷன் சிலபஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1க்கான டெஃபனிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன், ordered pair. A pair of numbers written in a specific order like x, y used to identify a position is called an ordered pair. The first number is called the first component and the second number is the second component. இந்த டெஃபினிஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டர்டு பேர் என்ன ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஆர்டரில். இதில் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலமெண்ட், ஒய் அப்படிங்கிறது செகண்ட் காம்பனண்ட் எலமெண்ட்ஸ். இந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது வேரியபிள், ஸோ அந்த இடத்துல எந்த எலமெண்ட்ஸ் வேணால் வரலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டு ஐடென்டிஃபை எ பொசிஷன். புக்கில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இமேஜின் you are in a big auditorium. To make seating easy, every person is given a token like 1, 5, 3, 4, 7, 16, 10, 12, etc. Each token has two numbers. The first number tells you the row number. The second number tells you the seat number in that row. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 1, 5 அப்படிங்கிற டோக்கன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 1 அப்படிங்கிறது ரோவையும் 5 அப்படிங்கிறது அந்த 1ங்கிற ரோவில் இருக்கிற சீட் நம்பரையும் மீன் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 3, 4 அப்படிங்கிற ஒரு டோக்கன் கொடுக்குறாங்கன்னா நீ எங்கே போய் உட்காரணுன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற ரோவில் போயிட்டு 4ங்கிற சீட் நம்பரில் போயிட்டு உட்காரணும். இதுதான் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்மளுக்கு இப்போது உங்களுக்கு ஒரு 5, 9 அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா 5, 9 அப்படிங்கிற ஒரு டோக்கன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா என்ன பண்ணணும், கோ டு ரோ 5 அண்ட் சீட்டை வந்து 9th சீட். ஸோ உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்த உடனே எக்ஸாக்டாக அதுக்கான எந்த இடத்துல அந்த பிளேஸ் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லைங்களா. 5, 9 அப்படின்னு ஒரு டோக்கன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், 5th ரோவில் போயிட்டு 9th சீட், 9ங்கிற நம்பரில் இருக்கிற சீட்டில் போயிட்டு உட்காரணுன்றதை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதுல்ல. ஸோ அதான் ஆர்டர்டு பேர் என்ன, அதை யூஸ்டு டு ஐடென்டிஃபை எ பொசிஷன். இப்போது யூ கேன் ஸ்வாப் த நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. நோ, 5, 9 9, 5 ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 5, 9 அப்படிங்கிறது 5th ரோவில் போயிட்டு 9th சீட்டில் உட்காரணும். 9, 5 அப்படிங்கிறது 9th ரோவில் போயிட்டு 5th சீட்டில் உட்காரணும். ஸோ ரெண்டுமே வந்து சேம் கிடையாது. ஸோ இது ஆர்டர்டு பேர்லேயும் வந்து அப்படி தான், எக்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ். This is why we call it an ordered pair. The numbers are in a fixed order and each pair gives us a unique position. This is one example where a pair of numbers written in a particular order precisely indicates a location. Such a number pair is called an ordered pair of numbers. So ordered pair வந்து என்னது, நம்மளுக்கு வந்து it's used to identify a unique position. இந்த டெஃபனிஷன்ஸில் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்டர்டு பேர் என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய்ங்கிற ஆர்டரில். எக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலமெண்ட்ஸ், ஒய்ங்கிறது செகண்ட் காம்பனண்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டெஃபனிஷன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். If A and B are two non-empty sets, then the set of all ordered pairs A, B such that small a belongs to capital A, small b belongs to capital B is called the Cartesian product of A and B and it's denoted by A cross B. AB அப்படிங்கிறது டூ நான் எம்டி செட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செட்டுன்னா என்னது, செட் அப்படின்னா இந்த மாதிரி கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டிருந்தாங்க, கேர்லி ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கேர்லி க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போட்டிருந்தாலே அது ஒரு செட்டு தான். அந்த செட்டில் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அது ஒரு செட்டு. எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் எம்டி செட்டு, எலிமெண்ட் இல்லைன்னா அது ஒரு எம்டி செட் ஆர் நல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ அண்ட் பிங்கிறதுனது டூ நான் எம்டி செட், அதாவது அந்த செட்டில் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் என்னவாக இருக்கும், A, B அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். such that small a belongs to capital A, அதாவது இந்த
ஏங்கிற எலமெண்ட்ஸ் எதுவில் இருக்கும், ஏங்கிற செட்டில் இருக்கும். பிங்கிற எலமெண்ட்ஸ் எதில் இருக்கும், பிங்கிற செட்டில் இருக்கும். அதாவது ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னென்னு மீன் பண்ணுறாங்க, ஏங்கனும் ஸ்மால் ஏனும், பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஸ்மால் பினும் மென்ஷன் பண்ணுறாங்க. இஸ் கால் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்டை என்ன, இட்ஸ் டினோட்டட் பை ஏ கிராஸ் பி. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலும் கிராஸ் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான். thus a cross b equal to a comma b such that small a belongs to capital A, small b belongs to capital B. Also note that a cross empty equal to empty. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணது அப்படின்னா எம்டிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. இது என்னன்னு ரீட் பண்ணுவாங்கன்னா எம்டி செட் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு செட்டுக்கோட எம்டி செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர்ஸ் என்னவா வரும், எம்டி செட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புக் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அந்த 2 செட்டுக்கு நடுவில் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு செட் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், பிங்கிற செட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது, கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர்ஸ். பிங்கிற செட்டில் ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது கொடுத்துருக்கிற 2 செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை ஆர்டர்டு பேரில் எடுத்து எழுதணும். ஸோ நேமை வந்து எடுத்து எழுதும்போது கொஞ்சம் பெருசாகும். ஸோ அந்த நேமுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஏபிசி அப்படிங்கிற நான் ஏங்கிற செட்டில் இருக்கிற நேமுக்கு வந்து கொடுத்துருக்கேன். பிங்கிற செட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸுக்கு எல்லாத்துக்குமே டிஇஎஃப்ஜி அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன் ஷார்ட்டாக. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா இப்போது ஏங்கிற செட்டை பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸோடு சேர்த்து எழுதணும். A, D, A, E, A, F, A, G and Bங்கிற எலிமெண்ட்டோட செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். அதாவது பிங்கிற செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் சேம் அதேமாரி சி எடுத்து இங்கே இருக்கிற பிங்கிற செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட சேர்த்து எழுதணும். We want to know in how many different way can we choose one vegetable and one fruit together. A cross B equal to ஏங்கிற செட்டில் அந்த ஏங்கிற செட் எடுத்து எழுதணும், பிங்கிற செட் எழுதணும். ஏங்கிற செட் என்னது, ஏபிசி. அதாவது நான் ஷார்ட்டாக நேம் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ஏவோட எலமெண்ட். இது டிஇஎஃப்ஜிலாம் வந்து பியோட எலமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்டை செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்டோட சேர்த்து எழுதுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதாவது ஆர்டர்டு பேரில் எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி எல்லாமே ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ், டிஇஎஃப்ஜி எல்லாமே செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போது ஏவோட இந்த செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும். ஏ கமா டி, ஏ கமா இ, ஏ கமா எஃப், ஏ கமா ஜி. அண்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும் பி, B, D, B, E, B, F, B, G. Next third element C. C கூட second component elementsலாம் எடுத்து எழுதணும். E, D, E, F, G. Second component elements எல்லாம் என்னது, Bங்கிற செட்டோட elements எடுத்து எழுதியாச்சு. ஸோ டோட்டல் பேர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பேர்ஸ் வந்து என்ன கவுண்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக 3 vegetables in 4 fruits. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த 2 செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணி வர வேல்யூஸ் தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோங்களா, அந்த பேரோட கவுண்ட்டும் சேமாக இருந்தால் அது வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து கரெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, டிஏஎஃப்ஜி. ஸோ 3 4s are 12. ஸோ 12 பேர்ஸ் வரணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சதுமே வந்து 12 பேர்ஸ் வருது. These 12 pairs call the Cartesian product of A and B. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அந்த டெஃபினேஷன்ஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது 2 நான் எம்ப்டி செட்டுக்கு நடுவில் நடக்கிற ஒரு ப்ராடக்ட்.
அது என்ன ஆர்டரில் எடுத்து எழுதணும் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஆர்டரில் எடுத்து எழுதணும். இப்போது எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். If A equal to 1, 3, 5 and B equal to 2, 3 then find அப்படின்னு சொல்லிட்டு 3 subdivision questions கொடுத்துருக்காங்க. Find A cross B and B cross A. Is A cross B equal to B cross A னா ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா if not why, அப்படி இல்லைன்னா என்னன்னு கேட்குறாங்க. Show that n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B. இது இன்ட்டுன்னு சொல்லக்கூடாது, crossன்னு சொல்லணும். n of A cross n of B. So solution given that first given questions எடுத்து எழுதிக்கலாம். Aங்கிற செட்டு and Bங்கிற செட்டு எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் என்னது? ஃபைண்ட் A cross B and B cross A. ஃபர்ஸ்ட் A cross B. A cross B என்ன பண்ணணும் அப்படின்னா ஏங்கிற செட்டு எலிமெண்ட்டை ஃபஸ்ட் எடுத்து எழுதணும். ஏங்கிற செட்டு க்ராஸ் பிங்கிற செட் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன வருது பார்க்கணும், மெயினாக ஏ வருது. ஸோ ஏங்கிற செட் எலிமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டில் எழுதணும். செகண்டாக தான் பிங்கிற செட்டுக்கான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். A cross B. இது வந்து நம்ம என்ன ஆர்டரில் எடுத்து எழுதணும், ஆர்டர்டு பேர் ஆர்டரில் எடுத்து எழுதுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தோடையுமே செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுறது. 1 2 1 3 3 2 3 3 5 2 5 3. ஸோ இப்படி எடுத்து எழுதுறது தான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து B cross A. B cross Aல பிங்கிற செட்டு தான் ஃபஸ்ட்டில் வரணும். ஏன்னா இங்கே என்ன செட்டு ஃபஸ்ட்டில் கொடுக்குறாங்களோ கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஃபர்ஸ்ட் என்ன செட்டு கொடுக்குறாங்களோ அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, B cross A. ஸோ பிங்கிற செட்டு எடுத்து எழுதணும். 2, 3. நெக்ஸ்ட் ஏங்கிற செட்டு சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்டை செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்டோட சேர்த்து எழுதணும். இங்கே B cross Aல பிங்கிறது தான் ஃபஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கிற செட்டு, ஏங்கிறது வந்து செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கிற செட்டு. சரிங்களா? அப்போது ஏங்கிறது தான் செகண்ட் காம்பனண்ட். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து நம்ம ஏ வந்து ஃபஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸில் இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இது செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ். ஏன்னா இந்த கொஷின் வந்து என்னது, B cross A. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் என்னது, B தான் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ். 2ஓட செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸோடு சேர்த்து எழுதணும். 2 1 2 3 2 5 3 1 3 3 3 5. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 எதுக்காக மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே கொஷினில் அந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2வும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா அடுத்தடுத்து வர கொஷின் சப்டிவிஷன் கொஷின்ஸ்க்கு அந்த ஆன்சர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம கால்ஃபர் பண்ணலாம். ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 2 நம்ம அகெயின் ஒரே ஆன்சர் தான் கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்படி கண்டுபிடிக்காமல் டைரெக்டாக நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த சப்டிவிஷன்ஸ்லேயும் அதே மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியது வந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு கால்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம ஈக்குவேஷன்ஸே கொடுக்குறோம். இப்போது செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் A cross B ஈக்குவல் டு B cross A. ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஒய் ஏனும் கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ப்ரீவியஸ் சப்டிவிஷனில் அந்த கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். A cross B B cross A ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்த்து இங்கே வந்திருக்கிற ஆன்சர்ஸ் ஈக்குவலான்னு பாருங்களேன். இங்கே 1, 2 இருக்குது. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1, 2ன்னு இருக்குது, இங்கே 2, 1 இருக்குது. இந்த பேர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். நம்ம டெஃபனேஷன்லேயே பார்த்துருந்தோம் x, y நாட் ஈக்குவல் டு y, x. அதாவது 1, 2 நாட் ஈக்குவல் டு 2, 1. அந்த ஆர்டர் அதை ஸ்வாப் ஆகிருந்துச்சுன்னா அது ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் கிடையாது. ஸோ என்டையராக நம்ம ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு இருக்கிற எதுனா ஒரு 2 பேர் எடுத்து அது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னாலே என்டையராக வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 we conclude that A cross B not equal to B cross A ரெண்டுமே வந்து ஈக்குவல் இல்லை. ஏன் அப்படின்னா 1, 2
not equal to 2, 1 and 1, 3 not equal to 3, 1. எனி 2 pairs நீங்கள் எடுத்து ரெண்டுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். அது வந்து ஈக்குவல் ஒன் பேராக இருந்தாலும் சரி 2 பேர்ஸாக இருந்தாலும் சரி ஈக்குவல் நாட் ஈக்குவல் இல்லை அப்படின்னு நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டிங்கனாலே என்டையராக நாட் ஈக்குவல் தான். தேர்ட் சப்டிவிஷன். Show that n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b அப்படிங்கிறத தேர்ட் சப்டிவிஷன் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏபி அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏங்கிறது 1, 3, 5, பிங்கிறது 2, 3, n of a n of b. n of ஏனா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட். ஏங்கிற செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் n ஆஃப் ஏ. ஏங்கிற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. பிங்கிற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 எலிமெண்ட்ஸ். 2, 3 அப்படிங்கிற 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n ஆஃப் பி ஈக்குவல் டு 2. ஸோ n ஆஃப் ஏ n ஆஃப் பி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அந்த செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து n ஆஃப் ஏ n ஆஃப் பி. நம்ம என்னென்ன தேர்ட் சப்டிவிஷன்ஸ்க்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n ஆஃப் ஏ n ஆஃப் பி கண்டுபிடிக்கணும், n ஆஃப் பி க்ராஸ் ஏ n ஆஃப் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? நம்ம ப்ரீவியஸாகவே ஈக்குவேஷன் 1 and 2ல் ஏ க்ராஸ் பி பி க்ராஸ் ஏ கண்டுபிடிச்சோம். அதை டைரெக்டாகவே நம்ம கால்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 ஏ க்ராஸ் பி எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட் n ஆஃப் a cross b கண்டுபிடிக்கலாம். n of a cross b அப்படின்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் நம்பர் ஆஃப் பேர்ஸ் தான் n of a cross b. செட்டில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்க்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நம்பர் ஆஃப் பேர்ஸ் பார்க்கணும். இதில் எத்தனை பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பேர்ஸ் இருக்குது. 6 சேம் அதே மாதிரி ஃப்ரம் ஈக்குவேஷன் 2ல் p cross a ஆல்ரெடி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். நம்ம அதை எடுத்து எழுதிட்டு இதில் எத்தனை பேர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 6. ஸோ நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏலையுமே 6 பேர்ஸ் இருக்குது. ஸோ n ஆஃப் a cross b ஈக்குவல் டு n ஆஃப் b cross a ரெண்டுமே வந்து 6. ஸோ அது ரெண்டுமே வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? a cross அதாவது n ஆஃப் a cross n ஆஃப் b கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி n ஆஃப் a n ஆஃப் bன்னு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து எழுதி cross 2. ஸோ 3 2s are 6 இல்லைங்களா? ஸோ இதுவுமே வந்து 6 வந்திருக்கு. ஸோ நம்ம கேட்டுக்கிற கொஷின்ஸ் என்னது? எல்லாமே ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்த ஆன்சர்ஸுமே ஈக்குவல். ஸோ n ஆஃப் a cross b ஈக்குவல் டு n ஆஃப் p cross a ஈக்குவல் டு n ஆஃப் a cross n ஆஃப் b. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.1. If a cross b equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, then find a and b. ப்ரீவியஸ் கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம்? 2 செட்டு கொடுத்துட்டு அந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து ஏபி அப்படிங்கிற 2 செட்டுக்கான எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம டெஃபனிஷனில் பார்த்தோம் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் வர அந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் செட்டோட எலிமெண்ட், செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் செட்டில் வர எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட்டில் வர எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து என்ன, அது ஏவோட எலிமெண்ட்ஸ். அதாவது 3, 3, 5, 5 எல்லாமே ஏங்கிற செட்டோட எலிமெண்ட்டு. செகண்டாக வர அந்த செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிங்கிற செட்டோட எலிமெண்ட்ஸ். 2, 4, 2, 4 எல்லாமே அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதினாலே ஏவும் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். a cross b given என்ன கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதியாச்சு. ஏங்கிறது என்ன, அது set of all first coordinates elements of a cross b. b equal to set of all second coordinates elements of a cross b. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டில் வர எல்லா எலிமெண்ட்ஸும் ஏனும் b வந்து செகண்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட்ஸ் சொல்கிறாங்க.
ஸோ அவ்வளோதான். இந்த 3 எடுத்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆனால் அதை ஒன்ஸ் எழுதினாலே போதும். 3 3 5 5. ஸோ 3, 5. செகண்டில் பார்த்தீங்கன்னா 2 4 2 4. பிங்கிறது செகண்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட்ஸ். ஸோ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3. Let A equal to x belongs to n such that 1 less than x less than 4. B equal to x belongs to W such that இந்த சிம்பிளை such that அப்படின்னு சொல்லுவாங்க. 0 less than or equal to x less than 2 and C equal to x belongs to n such that x belongs to n such that x less than 3. Then verify that அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்டிவிஷன் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஏ பிங்கிற செட்டோட எலிமெண்ட்ஸ் சம்டைம்ஸ் கொடுத்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கேட்டிருப்பாங்க, இல்லை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டோட எலிமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 2 சப்டிவிஷன் கொஷின்ஸுமே என்னது 2 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு அந்த எலிமெண்ட்ஸ் அந்த பிசிங்கிற 3 செட்டுக்கான எலிமெண்ட்ஸை டைரெக்டாக கொடுக்காம சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அந்த செட்டுக்கான எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற கண்டிஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதலாம். ஏபிசி அப்படிங்கிற கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே என் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. கேபிட்டல் என், கேபிட்டல் டபிள்யூ, கேபிட்டல் என். இதை என்ன மீன் பண்ணுது அப்படின்னா என் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர், டபிள்யூ அப்படிங்கிறது ஹோல் நம்பர். ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 3 எக்ஸட்ரா இன்ஃபைனைட் வரைக்குமே நேச்சுரல் நம்பர். அண்ட் ஹோல் நம்பர் அப்படின்னா 0வை நேச்சுரல் நம்பரோட ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் ஹோல் நம்பர். அதாவது ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 1 2 3 4 எக்ஸட்ரா இன்ஃபைனைட் வரைக்குமே ஹோல் நம்பர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்லேயுமே நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அதாவது ஏங்கிற செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னன்னு மீன் பண்ணுறாங்க எக்ஸ் அப்படின்ற வேரியபிளை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த எக்ஸுக்கும் சில கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கணும். எக்ஸு 1 less than எக்ஸ், எக்ஸ் வந்து 1 விட அதிகமாக இருக்கணும். எக்ஸ் less than 4, அதாவது எக்ஸ் வந்து 4 விட கம்மியாக இருக்கணும், லெஸ் தெனாக இருக்கணும். அதான் இதோட இந்த கண்டிஷன்ஸோட மீனிங். ஸோ நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும் 1லேருந்து. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க எக்ஸ் வந்து 1 விட அதிகம் தான் சொல்லிட்டாங்க. அதனால் நம்மள 1 எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு 2 தான் எடுக்க முடியும். 2 3 4 எடுக்க முடியாது. ஏன்னா 4 விட கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிஷன் பிரகாரம் அந்த ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 3. நெக்ஸ்ட் வந்து பின்றது எலிமெண்ட்ஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் எதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஹோல் நம்பரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சச் தேட் எக்ஸ் என்னவாக இருக்கணும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதாவது 0வாகவும் இருக்கலாம், 0வை விட அதிகமாகவும் இருக்கலாம். அதோட மீனிங் தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல். இப்போது நெக்ஸ்ட் என்னது எக்ஸ் லெஸ் தென் 2. அதாவது 2 விட லெஸ் தெனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மள சொல்லிட்டாங்க. ஸோ ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் என்னது 0. ஸோ 0 கண்டிஷன்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. எக்ஸ் லெஸ் தென் ஆர் 0 லெஸ் தென் ஆர் எக்ஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால் 0வாகவும் இருக்கலாம், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 0 1 2 எடுக்க முடியாது. ஏன்னா 2வை விட லெஸ் தெனாக இருக்கணுன்ற கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கண்டிஷன்ஸ், ரைட் ஹேண்ட் சைடும் கண்டிஷன்ஸ். சி எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் எதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த எக்ஸ் லெஸ் தென் 3ஆக இருக்கணும், 3யை விட வேல்யூஸ் லெஸ் தெனாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 எடுக்க முடியாது, ஏன்னா எக்ஸ் லெஸ் தென் 3. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏபிசி அப்படிங்கிற 3 செட்டுக்கான எலிமெண்ட்ஸை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது
டைரெக்டாக சப்டிவிஷன் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா A cross B union C equal to A cross B union A cross C. இந்த மாதிரியான லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து சால்வ் பண்ண பெரிய கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் அந்த ப்ராக்கெட்ஸில் இருக்கிறதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஈஸியாக நமக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா டேரெக்டாகவே ஈஸியாக லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா B union C. B union C என்ன பண்ணணும் அப்படின்னா பிங்கிற செட்டு எலிமெண்ட்டோடு எடுத்து எழுதணும். 0 1 அப்படிங்கிறது B. நெக்ஸ்ட் வந்து B union C. சிங்கிறது என்னது 1, 2. ஸோ ரெண்டு செட்டுக்கு நடுவில் யூனியன் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ யூனியன் அப்படின்னா அந்த யூ மாதிரி இருக்கிற அந்த சிம்பிள் எதை மீன் பண்ணுதுன்னா யூனியன். ரெண்டு செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும், அதுதான் யூனியன். ரெண்டு செட்லேயுமே சம்டைம்ஸ் வந்து ஒரே நம்பர் ரிப்பீட்டட் ஆகும். ரிப்பீட் ஆனாலுமே அது ஒன்ஸ் தான் எடுத்து எழுதணும், சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது 0 1 1 2 இருக்குது. ஸோ 0 1 எடுத்து எழுதியாச்சு. அடுத்த செட்டில் 1 2 ஆல்ரெடி 1 எழுதியாச்சு. ஸோ 1 அகெயின் எழுத தேவையில்ல. ஸோ 2 மட்டும் எழுதுனா போதும். B union C என்னது 0 1 2. நெக்ஸ்ட் வந்து A cross B செகண்ட் ப்ராக்கெட் கண்டுபிடிச்சிடலாம். A cross B. ஏங்கிற செட்டோட எலிமெண்ட் எடுத்து எழுதினோம். ஏங்கிற செட்டு என்னது 2, 3 கிராஸ் பிங்கிற செட்டு 0, 1. ஸோ இந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஆர்டர்டு பேரில் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸை செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸோடு சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸுங்கிறது இங்கே என்னது 2 3. செகண்ட் காம்பனண்ட் எலிமெண்ட்ஸுங்கிறது 0 1 2, 0 2, 1. நெக்ஸ்ட் 3, 0 3, 1. நெக்ஸ்ட் A cross C. ஏங்கிற செட்டு க்ராஸ் சிங்கிற செட்டோட வேல்யூஸ் எடுத்து எழுதணும். சேம் அதே ஆர்டர்டு பேரில் எடுத்து எழுதணும். 2, 1 2, 2 3, 1 3, 2. நம்மளுக்கு ப்ராக்கெட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். A cross B union C லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம், ஓகேங்களா? A அப்படிங்கிற செட்டோட எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டு A செட்டை எடுத்து எழுதிட்டு கிராஸ் B union C நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து எழுதணும். 0 1 2. இப்போது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டர்டு பேரில் எடுத்து எழுதணும். 2, 0 2, 1 2, 2 3, 0 3, 1 3, 2. இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படிங்கிற நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு A cross B union A cross C. நம்ம A cross Bயும் A cross Cயும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு ஆன்சர்ஸுக்கு நடுவில் யூனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு வேல்யூஸை எடுத்து எழுதிக்கலாம். அந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டு அதுக்கு யூனியன். ஸோ யூனியன் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், கொடுத்துருக்கிற ரெண்டு செட்டுக்கு நடுவில் யூனியன் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்ஸும் சேர்த்து எழுதணும். இங்கே ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு நடுவில் யூனியன் கேட்கறதுனால எல்லா பேர்ஸையுமே எடுத்து எழுதணும். ஸோ நம்ம வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்து எழுதிடலாம். 2, 0 2, 1. இதில் பார்த்தீங்கன்னா 2, 1 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அது எழுத தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து 2, 2 3, 0 3, 1. இங்கே 3, 1 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ 3, 2 மட்டும் எழுதுனா போதும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம இங்கே கொஷினை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது தான் கொஷினே இல்லைங்களா. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். 2, 0 2, 1 2, 2 3, 0 3, 1 3, 2. ஸோ ஈக்குவேஷன் 1ம் 2ம் என்னவா இருக்குது, நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 A cross B union C equal to A cross B union A cross C is verified. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் அதே தான், ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே யூனியனில் கொடுத்துருந்தாங்க, இங்கே இன்டர்செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சேம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். B இன்டர்செக்ஷன் C. பிங்கிற செட்டை
இன்டர்செக்ஷன் ஏ சிங்கிற செட்டு. இன்டர்செக்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா விச் இஸ் காமன், அதாவது காமன் எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். யூனியனில் எல்லா எலிமெண்ட்ஸும் சேர்த்து எழுதுவோம். இன்டர்செக்ஷனில் வந்து ரெண்டு செட்டுக்கு நடுவில் எந்த எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது, ஒரே எலிமெண்ட்ஸ் இந்த செட்லேயும் அந்த செட்லேயும் இருக்குது அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸை மட்டும்தான் எடுத்து எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 1, இங்கே 1 2. ஸோ 1ங்கிறது காமன் எலிமெண்ட். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1. நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி, ப்ராக்கெட்ஸில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சேம் ரெண்டு செட்டு எடுத்து எழுதிட்டு அதுக்கு நடுவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி என்னது 2 0 2 1, 3 0 3 1. ஏ கிராஸ் சி பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டு கிராஸ் சிங்கிற செட். 2 1 2 2, 3 1 3 2. இப்போது ப்ராக்கெட்ஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏங்கிற செட்டு கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ஸோ 1. இந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அகெயின் 2 1 3 1. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுக்குறோம். ஏன் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சப்டிவிஷன்லேயே நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 யூஸ் பண்ணிட்டோம். அகெயின் இதே இந்த சப்டிவிஷன்ஸ்லேயுமே வந்து 1 and 2ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரே கொஷினுக்கு கீழே வர அடுத்தடுத்த சப்டிவிஷன் கொஷின்ஸ் வந்து எப்பவுமே அடுத்த நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ்னால் நம்ம அகெயின் 1 and 2ன்னு கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டு சப்டிவிஷனுமே ஒரே கொஷின்லேருந்து தான் வருது. அதனால் நம்ம 1 and 2 ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால இங்கே 3 அது அடுத்த நம்பர் தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு மென்ஷன் பண்ணிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் அந்த எலிமெண்ட்ஸ் அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டு நடுவில் இன்டர்செக்ஷன், அதாவது ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு நடுவில் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். சேம் நம்ம ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதில் எந்த பேர் வந்து சேமாக இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷன் எடுத்து எழுதணும். ஸோ 2 1 3 1 வந்து காமனாக இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு நேம் கொடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ஈக்குவேஷன் 3 4ன்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஈக்குவேஷன் 3ல் வந்த ஆன்சர்ஸும் 4ல் வந்த ஆன்சர்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக. அப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 and 4 ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இஸ் வெரிஃபைடு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினும் கரெக்டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா ரெண்டு சப்டிவிஷன்ஸ், அந்த ரெண்டு சப்டிவிஷன்ஸும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. The above two verified properties are called distributive property of Cartesian product over union and intersection respectively. மாவா இல்லைங்களா, நம்மளுக்கு இது என்ன சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் தான் வரும். நீங்கள் ப்ரீவியஸ் 9th ஸ்டாண்டர்டில் கூட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து யூனியன், இது வந்து இன்டர்செக்ஷன், அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன், Cartesian product of three sets. If A, B, C are three non-empty sets, then the Cartesian product of three sets is the set of all possible ordered triplets given by A cross B cross C equal to A, B, C. For all A belongs to capital A, B belongs to capital B, C belongs to capital C. ஸோ பிஃபோராக நம்ம என்ன பார்த்தோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் பார்த்தோம். இங்கே வந்து 3 செட்ஸ். ஸோ 3 செட்ஸ்க்கு நடுவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான்
இதில் வந்து இந்த டெஃபனேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் புக்கில் கொடுத்துருது. லெட் A equal to 0, 1, B equal to 0, 1, C equal to 0, 1. நம்ம ஃபஸ்ட்டு 2 செட்டு கொடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம x, y அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போ 3 செட்ஸ் கொடுத்தா x, y, z ஃபார்மேட்டில் எடுத்து எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக எழுதக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா A cross B கண்டுபிடிக்கணும். அதில் வர வேல்யூஸோட C வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 0, 1, 0, 1 A Bயோட செட் எடுத்து எழுதிட்டு அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 0, 0, 0, 1, 1, 0, 1, 1 A cross B கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா. ஸோ அகெயின் cross C கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A cross B cross C. ஸோ A cross Bயில் வந்த வேல்யூஸோட அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட Cங்கிற செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது எந்தெந்த A cross B 0, 1, 0, 0, 0, 1, 1, 0, 1, 1 இல்லைங்களா. அதோட Cங்கிற செட்டு இருக்கிற எலமெண்ட்ஸோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் பேரோட இந்த 2 எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். அடுத்தது செகண்ட் பேரோட இந்த 2 எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் என்னது 0, 0, 0, 0, 0, 0, 0, 1. நெக்ஸ்ட் 0, 1, 0, 1, 0, 0, 1, 1. நெக்ஸ்ட்டு 1, 0, 0, 1, 0, 1. நெக்ஸ்ட் பேர் 1, 1 இல்லைங்களா. 1, 1, 0, 1, 1, 1. And in between என்ன சொல்கிறாங்க அப்படின்னா A cross B represent vertices of a square in 2 dimensions. A cross B cross C represent vertices of square in 3 dimension. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 செட்டுக்கு நடுவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. இந்த பாயிண்ட்ஸ் இந்த 0, 1, 0, 1, 0, 0 அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிராஃபில் வந்து நோட் பண்ணும்போது டிப்ளாய் பண்ணும்போது கிராஃப் வரைவோம் இல்லைங்களா பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி கிராஃபில் நம்ம வந்த ஆன்சர்ஸை பாயிண்ட் பண்ணும்போது நமக்கு வர ஷேப் என்னவாக இருக்கும்னா ஒரு 2 டைமென்ஷன் ஷேப்பாக இருக்கும். அதை நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிராஃபில் வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஷேப் என்னவாக இருக்குன்னா 2 டைமென்ஷன். அதுவே 3 செட்ஸ்க்கு நடுவில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற பாயிண்ட்ஸை கிராஃபில் பாயிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு 3 டைமென்ஷன் ஷேப் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2 டைமென்ஷன்னா என்னது, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அந்த மாதிரி. 3 டைமென்ஷன் அப்படின்னா கியூபாய்டு அந்த மாதிரி. இன் ஜென்ரல், if we join the Cartesian product of 2 non-empty sets provides a shape in 2 dimension, and similarly Cartesian product of 3 non-empty set provides an object in 3 dimension. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் டீப்பாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். எல்லா லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கபிளாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.